ஹாய் காய்ஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? குட் மார்னிங் எவ்ரி ஒன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தக்ஷன் சித்ரா வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கே தக்ஷன் சித்ராவை பற்றி தெரியும். அதில் என்ட்ரி ஃபீஸ் ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம வந்து என்ட்ரி ஆகணுன்னே நம்மளுக்கு வந்து இதை என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க அதில். ஸோ அப்படியே நம்ம வந்து பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு அந்த பெல்ஸ்லாம் இது பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து மண்பாண்டம்லாம் அதை வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நாங்கள் என் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து போய் பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ளேஸு சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நான் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டாக இருந்தது. பட் எல்லாமே வந்து அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்காலத்தை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ளேஸாக வந்து இது விளங்குது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிஜமாவே. அப்புறம் அவங்க வந்து நிறைய இந்த ஏன்ஷியன்ட் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க, சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதெல்லாம் வச்சு நம்ம நம்ம விளாட்றோம். அதெல்லாம் வச்சு நம்ம எங்கே ஃபோனு அது இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பழங்காலத்தை வந்து ரிமைண்ட் பண்ணுறதா இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரி உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அப்படியே ஜாலியாக வியூவை ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கும்போது நிறைய மரம் இருந்தது. உள்ளே போனோடனே வந்து அந்த சம்மர் ரொம்ப தெரில. அதே மாதிரி நீங்கள் குளிர்காலத்தில் மழை காலத்துலலாம் போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் பையனை கூப்பிட்டு ஜாலியாக போயிருந்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தான். ஆக்சுவலாக ஓடிட்டே விளாண்டுட்டே இருந்தான். இறக்கி விட்டோன்னே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். அதேமாரி இதை பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் உட்காந்து இந்த மல்யுத்தம்லாம் வந்து நடக்குமா. மல்யுத்தத்துக்கெலாம் வந்து இது பண்ணுவாங்களாம். ஸோ அந்த இடத்தெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க. பட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரைஸ்ன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இதுக்கப்புறம் வருமா, இதுக்கப்புறம் தலைமுறைகள் வந்து வாங்குவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஆனால் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு ரிமைண்டராக நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா நல்லா ஆர்ட்டிஃபிஷியலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னா பேக்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க அவங்களே. அதே மாதிரி உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இதில் கிளாத்லேயே வந்து எல்லாமே ரெடி பண்ணுறது அந்த மாதிரி இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த இந்த நான் இப்போ காட்டுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்ஷியன்ட் ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. இது யாருமே இப்போ இருக்கிற இவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நாங்கள் வந்து இந்த இது வாங்கினோம். ஆக்சுவலாக சொப்பு சாமான் வாங்கினோம். என் பையன் விளாடுவான் அப்படின்றதுக்காக இந்த உரல், இந்த தோசை சட்டி அது எல்லாருமே வாங்கினோம். வாங்கி அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக விளாட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை காமிக்கிறதுக்காக வாங்கினோம். ஒரு செட்டு வாங்கினோம். நல்லா இருந்தது. எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் வந்து ஓகேவாக இருந்தது ரேட்டுக்கு. ஸோ வாங்கினோம். அப்புறம் செஸ் போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்தோம். பட் ரேட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுன்றதுனால வாங்கலை நாங்கள். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. வாங்கி நல்லா ஃபன் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. இது ஒரு நல்லா ரசிக்கக்கூடிய இடமா இருந்தது. அதே மாதிரி உட்டன் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸு அது எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே சென்னையில் வந்து நம்மளுக்கு கிடைக்க முடியாத இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பாண்டம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நம்மளுக்கு வெளியில் போகணுன்னா. ஸோ அங்கே வந்து வச்சுருக்காங்க, செய்கிறாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ வராங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கிட்டு போவாங்க அப்படின்றதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. அதேமாரி கிளைமேட் நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம உட்காந்து ஃப்ரீயாக இது பண்ணிகிட்டே இருக்கலாம். அதேமாதிரி ஃபுட்டுலாம் வந்து அலோவ்டு இல்லைங்க.
நீங்கள் தப்பி தவறி கூட எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறம் வெளியில் வாங்கி வச்சுருவாங்க. வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு தான் டயர்ட் ஆகிட்டு அப்புறம் தான் சாப்பிட்ற மாரி இருக்கும். அதனால நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து எடுத்துகிட்டு போங்க ஃபுட்ஸ்லாம். அதே மாரி இந்த இது ராஜாக்கள் யூஸ் பண்ணது, அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது நம்ம ரொம்ப கிட்ட போய் பார்க்குற மாரி இல்ல. இருந்தாலும் வந்து நம்ம ஓரளவு ஓகேவா பார்த்துக்கிற மாரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம் நாங்க. அதே மாரி அம் அ என்ன சொல்றது? இந்த எப்படி எப்படி பழைய பழைய தலைமுறைகள் எல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் இது பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கான இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லங்க. நம்ம நம்ம ஃப்யூச்சர் பசங்கள நெனச்சோனாவே ஃபோனு, டேபு அது மாரி தான் வச்சுட்ருப்பாங்க போல. இவங்க ரொம்ப ஏன்ஷியன்ட்டா இருந்ததுனால அது என் பையனுக்குலாம் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கும். அவன் பார்த்து ரசிச்சுட்ருந்தான். இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வீணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்ஷியன்ட்டுங்க. ரொம்ப ஏன்ஷியன்ட்டுங்க. அது இது பண்ணாவே நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் எங்க அம்மா, அப்புறம் என் மாமியார்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணியிருப்பாங்க எப்படியும். யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வச்சிருந்தது தான் நம்ம இது பண்ணுறோம். ஓலைச்சுவடிலாம் இருக்குது. ஓலைச்சுவடிலாம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடி இருந்திருக்குங்க பாருங்க. அந்த காலத்துலலாம் ஓலைச்சுவடிய வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இதெல்லாம் வந்து இந்த இதுலயே இருந்ததுங்க. இரும்புலயே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அது. அதே மாரி நம்ம இந்த ஓலைச்சுவடி எழுதுறதுக்கான அந்த இதெல்லாம் இருந்தது குடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணோம். அவங்க அந்த இதெல்லாம் வந்து கல்வெட்டுகளா எழுதி வச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்த்தோம். அப்புறம் அந்த செருப்புலாம் பாருங்க. இப்ப நெனச்சா நீங்க போடுவீங்களா செருப்பு? அப்ப எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அ அதே மாரி இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இது காமிக்கிறாங்கல்ல, அதில தாங்க அவங்க அரிசி, தண்ணி அதெல்லாம் ஊத்தி வைப்பாங்களாம். அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாம் ஊத்தி வைப்பாங்களாங்க. அ அதுக்கப்புறம் அந்த இதிலருந்து நம்ம நூல்ல எடுத்து சேலை செய்கிறதுலேருந்து ஏன்ஷியன்ட் பழைய தலைமுறைகள் எல்லாமே என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ம். லைஃப்பில் ஒன்ஸாவது நீங்கள் போய் யூஸ் பண்ணணுங்க கண்டிப்பா. அத பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம ஏன்ஷியன்ட்ல வந்து இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத வந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கெல்லாம் கூட்டு போய் காமிங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்களுக்கும் வந்து தெரியணும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அ அத பத்தி ரசிச்சா ஓகே. பட் இப்ப இருக்க பசங்க ரசிப்பாங்களான்றது தெரியல. ட்ரங்க் பெட்டிலாம் இருந்ததுங்க. எங்க அப்பாவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரங்க் பெட்டி. அ ட்ரங்கு பெட்டிய பார்த்தோனே அவருக்கு ரொம்ப ஆசை வந்தது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வீடாங்க. வீடு ஒருத்தவங்க இப்படி இப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அவங்கவங்க உள்ள விளாண்டு எவ்வளோ நல்லா இருந்திருக்காங்க. இப்ப எங்க வீடு இருக்கு? இப்ப நம்மளுக்கு தனித்தனியா பிளாட்டு தான் இருக்குங்க. இந்த மாரி. அதில கூட விளாட வரமாட்றாங்கங்க. பக்கத்தில இருக்கவங்க வரமாட்றாங்க. அந்த மாரி நெலைம தான் நம்மளுக்கு இப்போ போயிட்டுருக்கு. வெளில கதவு திறந்து எட்டி பார்த்தாவே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அவங்க அந்த காலத்தில எப்படி எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. மணி அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த இந்த சாமி ஸ்டாண்டுன்ற மாரி இருந்தது. ஆ பாய்லரு எல்லாம் நம்ம பழைய காலத்துதுங்க எல்லாமே. அவங்களாம் அந்த காலத்தில எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம இப்ப என்னன்னா இண்டக்ஷன்ல எந்திரிச்சு டீ போடுறதுக்கே நம்ம ஆளுங்கலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுவும் கம்பேர் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸு போடுற லேடீஸ் போடுறாங்களோ இல்லையோ, ஜென்ட்ஸு தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. எல்லா வீட்லயும் அவங்க தான் இதில இதா இருக்காங்க. இந்த கூஜா அது இதெல்லாம் இருந்தது. அது எல்லாமே பார்க்கறதுக்கு மட்டும் தாங்க இருந்தது. நம்ம இப்போ வீட்லலாம் வாங்கி வச்சா, அதெல்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாரி இந்த இது குதிரை வண்டி, மாட்டு வண்டி அதெல்லாமே இருந்தது. அத ஆக்சுவலா அவங்க எடுத்து பராமரிச்சு பத்திரமா வச்சிருந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் சுத்துனதுக்கே டயர்டாயி எங்க வீட்ல எல்லாரும் உட்காந்துட்டாங்க. உட்காந்தோனே சரி ஓகே உட்காருங்க நாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்தா இவங்க இந்த மாடு உழுறது, ஒ அப்புறமா அந்த இது விறகடுப்புல வந்து சமைக்கிறது, உரல்ல ஆட்டுறது, மாவு போடுறது எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த இந்த இப்ப இருக்கிறவங்க வந்து சுத்துவாங்களான்றதே ஒரு அதுக்கு சுத்துறதுக்கு சத்து இருக்குமான்னே தெரிலங்க. அந்த மாரி நெலைம ஆயிடுச்சு.
ஆம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொலவுலாம் இருந்தது. சொலவுலாம் வந்து என் பையனுக்கு பேர் வைக்கும்போது போட்டது தாங்க சொலவுலாம். அது அப்போ வாங்கினது தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் யூஸே பண்ணுறதில்ல. என்ன மிஞ்சி போனால் மின்ட்டு இலை பிக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்மள ஆளுங்கலாம் சுற்றுனாங்கன்னா அவ்வளோதான். அடுத்த நாள் கை வலிக்குதுன்னு படுத்துப்பாங்கங்க. அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. இது இது இந்த ஃபோக் விஷன் இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த இது நம்ம டன் டட டன் டட டன் டட ட அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்போம்ல. ரொம்ப அது பழைய இதாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. மியூசிக் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன் ரோட்ல. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதே மாரி அவங்க பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்போ. இப்போல்லாம் இது கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கீபோர்டு வந்துச்சு. ஒரு பட்டன் அழுத்துனோன்னா மியூசிக் வந்துடுது. இளையராஜா மாரி மியூசிக் போட்டுன்னே இருக்கலாம். டிங் டாங் டாங் டிஷ் அப்படின்னு. பாருங்கங்க பழைய வீடு எப்படி இருந்திருக்காங்க பாருங்கங்க. இப்போல்லாம் நம்ம எப்படி இருக்கோங்க, டைல்ஸ் போட்டு மார்பிள் தரை போட்டு எப்படி இருந்திருக்கோம். அவங்க மண் வீட்லேயே இருந்திருக்காங்க. எவ்வளோ இதாக இருந்திருக்காங்க பாருங்கங்க. அப்புறம் சொல்லணுங்க, அந்த உலக்க வச்சுருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை இப்போ மட்டும் எடுத்து வைப்பாங்களாம். வச்சாங்கன்னா அது இந்த இது தண்ணிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பனைக்கூடை இந்த நம்ம இதெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த வீடாம். எப்படி கல்லெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ கட்டின ஃப்ளாட்லேயே தட்டினாங்கன்னா டமால் டிமால்னு உடஞ்சி விழுந்துருது. சும்மா குச்சி வச்சு தட்டினாங்கன்னா அப்போ கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கங்க வீடு. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் எப்படி சொல்கிறது, இந்த பாட்டர்ஸ் ஹவுஸுன்னு சொல்லி போட்டிருந்தது இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து செய்கிறாங்கள்ல, மண்பாண்டம் அதெல்லாம் செய்கிறாங்கள்ல, அவங்க வீடுங்களாங்க. அதுக்குள்ளே போனோடனே உள்ளே உட்காந்துருந்தார் ஒருத்தர். அவர் வந்து மண் சட்டி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்களும் போயிட்டு உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோடனே என் ஒய்ஃபு பண்ணுறேன்னு பண்ணாங்க. அது டமாலும் உடஞ்சி போச்சு. நீங்களே பார்ப்பீங்க பின்னாடி லைவில் வரும் பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதெல்லாம். இவங்க பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த இதெல்லாம் விளக்கெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க அவங்க. இந்த நம்ம கார்த்திகை தீபம் வருது, அதுக்கு விளக்கு வாங்குறவங்களாம் வந்து வாங்கணும் அப்படின்னா நல்லா பிரகாசமாக எரியும். அப்புறம் இந்த மண்பாடத்தில் வந்து தண்ணி குடிக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. நீங்களும் மண்ணில் தண்ணி குடிங்க வாங்கி. அப்போ தான் வந்து உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்குங்க. மண்ணில் நம்ம வாங்கி செய்கிறது சாப்பிட்றது எல்லாமே நீங்கள் வந்து மண்ணில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது இப்போ தான் பானை செய்ய போகிறாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க பண்ணுறதுக்கும் நம்ம ஆளுங்க பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது மட்டும் பாருங்களேன். இப்போ அவங்க எவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஆளுங்க பண்ணுவாங்க பாருங்கள், டண்டன காட்டின்டா அப்படின்னு பண்ணுவாங்க பாருங்கள். இது பண்ணுறாங்க பாருங்கள். கமெண்ட்டில் மறக்காமல் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் லைக் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வரவேற்கப்படுகிறது. பார்த்துட்டு நான் ரிப்ளை போடுறேன் உங்கள் கமெண்ட்ஸுக்கு. நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, எத்தனை வாட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஆனால் அவங்க அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க ஒரே வாட்டியில். இப்போ பாருங்கள் நம்ம ஆளை எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள், கயிறு போட்டு பானை பண்ண சொன்னால் நல்லா கூஜா பண்ணி வச்சுருக்காங்கங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். இதே மாதிரி யாராவது பானை பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து ஃபோட்டோ போடுங்க கமெண்ட்ஸில், நம்மளும் பார்ப்போம். ரொம்ப இதாக இருந்தது. வீவர்ஸ் ஹவுஸ்னால் உங்களுக்கே தெரியும். அந்த இதில் வந்து நம்ம எப்படி பட்டு எடுத்து பண்ணுறாங்க, இந்த இந்த தொழில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நல்லா இங்கே ஒரு தாத்தா உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவர் எவ்வளோ நெசவு வந்து எவ்வளோ பொறுமையாக பக்குவமாக எப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்களேன். ரொம்ப இதெல்லாம் வந்து பழங்காலத்துங்க இதுங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது. இதை தான் நம்மளாம் வந்து காப்பாற்றுவோமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் மிஷின் ஆகிடுச்சு. இவங்க என்னன்னா கையில் உட்காந்து நல்லா பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக டிசைன் போட்டு அவ்வளோ பக்காவாக பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கிரேட் எஃபர்ட் கொடுத்து நம்ம அவங்களெல்லாம் வந்து நல்லா இதாக பார்த்துக்கணுங்க.
நம்ம முக்கியமான பங்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு உதவணுங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கமும் இவங்களுக்கு வந்து இதுக்கு இதுக்கு உண்டான இதெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு ஒரு நல்ல வழிய காமிக்கணுங்க. ஏன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அவங்க அந்தந்த இதெல்லாம் எடுத்து. நம்மளுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு. அவங்களாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்றது அதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நான் போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அவர்கிட்ட விசாரித்தேன். அவரும் நல்லா பதில் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க அங்கே. அதேமாரி அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனோம். சும்மா ஜாலியாக இருந்தது. இருந்தோடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். பார்த்துட்டு சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், இந்த ராஜா வீடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு பார்த்தா உள்ளே வந்து அவங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் இருந்தது கட்டில் எல்லாமே அவங்க வந்து போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்களோட செட்டப்பே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக பிளான் பண்ணி. அதேமாரி இந்த அந்த காலத்தில் எங்கே இருந்தாலும் வந்து எப்படியாவது தகவல் வந்து எப்படி பரிமாறப்படுகிறது அப்படின்றது முதற்கொண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக விவரமாக அவங்க அதில் வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி. அவங்க ஆனால் ரொம்ப நம்ம வந்து முற்காலத்தில் இருக்கவங்கள வந்து ரொம்ப நம்ம இதாக நினைக்கிறோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப எவ்வளோ இதாக யோசித்து அவங்க ரொம்ப நல்லா வீடெலாம் ஆர்க்கிடெக்ட்லாம் பண்ணி பயங்கரமாக கட்டியிருக்காங்கங்க அவங்களுக்குலாம். நம்மலாம் வந்து இப்போ வந்து நம்ம இது பண்ணுறோம். ஒரு இதில் வாங்கி கொடுத்துட்டு கான்ட்ராக்டர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப நல்லா எஃபர்ட்டு போட்டு நல்லா பயங்கரமாக அவங்க கட்டி இது பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இது தண்ணி எடுக்கிறதுலேருந்து அவங்க இது பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் போய் பார்த்தனால நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்கங்க. அப்போ தான் உங்களுக்கும் வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியும். நான் வீடியோவில் எல்லாமே காட்டியிருப்பேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு இதில் இருக்க ஃபீலும் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்குற ஃபீலும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோடு எல்லோரும் கூப்பிட்டு போங்க. போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு விஷயமும் தெரியும். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலியில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி இருந்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லணும் அவங்களுக்கு. சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு நீங்கள் தான் இது பண்ணணுங்க. இது எல்லாமே வந்து கேரளா ஹவுஸுங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே கேரளா ஸ்டைல் ஹவுஸு. அதெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவங்க விலாவரியாக நம்மளுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நான் இப்போ போய் பார்த்தோம். உள்ள எல்லாத்தையுமே போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அவங்க உடன் ஒர்க்லாம் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உடனில் வந்து எதுவுமே இதாகாமல் ஸ்க்ராச்சஸ் கிச்சஸ் ஆகாமல் ரொம்ப நல்லா தெளிவாக வச்சுருந்தாங்க. ஆனால் போற்றி பாதுகாப்புறதுன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. கண்டிப்பாக நம்மலாம் வந்து இப்போ ஒன்று உடஞ்சிருச்சு அப்படின்னா உடனே தூக்கி போட்டுடுறோம். ஆனால் வந்து அவங்க எவ்வளோ பத்திரமா அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள். பிற்கால தலைமுறைகள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளோ ஒரு பாடுபட்டு அதை தனியாக எடுத்து வச்சு பொக்கிஷமாக வச்சு கவர்மெண்ட்டு எல்லாருமே சேர்ந்து அதை பிளான் பண்ணி இந்த இதெல்லாம் வந்து ஒன்றிணைச்சு இப்படிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இப்போ இருக்கிற இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ வுட்டெல்லாம் வந்து இப்படி இருக்குமா அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவோ நிறையா பண்ணுறாங்க. பண்ணி நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கலப்படம்னு பண்ணிடுறாங்க. இந்த வுட்டில் கூட கலப்படம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக எவ்வளோ தேக்கு மரத்தை வாங்கி நல்லா இது பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க இடத்த. அப்புறம் பார்க்லாம் இருந்ததுங்க. அதே மாதிரி இங்கே வந்து பப்பட் ஷோ நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் போன டைமுக்கு அது நடக்கலை. ஆனால் அவங்க டைமிங் கொடுத்துருக்காங்க அப்போ நடக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் வந்து அந்த பப்பட் ஷோலாம் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து இந்த இதை பற்றி தெரியும். அப்புறம் அங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கங்க. நானும் போய் பார்த்து ஒரு பில்டிங்க்கும் ஒரு ஆள் வச்சுருக்காங்க தனித்தனியாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் பார்த்துக்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம்.
ஏன்னா யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்க போட்டிருக்கிறது தான் வந்து ஒரு சேஃப்டியான ஒரு மெஷராக நான் இது பண்ணுவேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம இப்போ இருக்கிற மாரியே இல்லாம, அப்போ வந்து அப்போ இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வச்சுருந்துருக்காங்க இடத்த. அதே மாரி பார்த்திங்கன்னா, இந்த மாரி செட்டப்லலாம் நம்ம பில்டிங் கட்டுவோமா? அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க அந்த காலத்திலேயே வந்து அதெல்லாம் கட்டி, நம்மளுக்கு வந்து ஒரு அ முன் உதாரணமா இருந்திருக்காங்க ரொம்ப. இதெல்லாம் வந்து ரொம்ப போற்றத்தக்கதுங்க. அ அதேமாரி பார்த்திங்கன்னா, அவங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு அவங்க எப்படிலாம் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. போய் பார்த்துட்டு வந்தோம். நாங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் அ எல்லா இடத்துக்குமே போய் பார்த்துட்டோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப கால் வலிக்கிற மாரி இருந்தது. உட்காந்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கிளம்பி வெளில வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க பின்னாடி. அதனால் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு ஒன்ஸ் போய் பார்த்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்க. அதேமாரி ஆந்திர பிரதேஷ் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கேரளா பார்த்தோம், தமிழ்நாடு பார்த்தோம், இப்போ ஆந்திராலேயும் வந்து இந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றதுக்கான அவங்க வந்து இதை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. பாருங்கள். ஓகே. மீண்டும் சந்திப்போம். உங்களுடன் விடைபெறுவது குமார்.